ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காடை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செய்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கிறலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி, குட்டி தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் 2 காடை வாங்கியிருந்தோம், காடையை கட் பண்ணி போட்டு நல்லா அதை ஆட் பண்ணி சில்லி பொடி, சிக்கன் சில்லி பொரிக்கிறதுக்கு ஒரு பொடி இருக்குல்ல, அந்த பொடியில் ஒரு 3/4 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா வெந்ததும் அவ்வளோதான், நம்மளோட காடைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. தேங்க்யூ.